அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். ஒரு வீடியோ பார்த்த இணையதளத்தில் அதை பார்த்த உடனே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. அதுக்கு தான் இந்த வீடியோ. நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனிங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைய அரசு பள்ளியில் படிக்க வைக்க போகிறீங்களா அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்கள். சார் வணக்கம் சார். மயிலாடுதுறை மாவட்டம் காட்டுச்சேரி கிராமம். இந்த பள்ளிக்கூடத்துல சத்துணவு சாப்பாடு போடுறாங்க. அரிசியை பாருங்க. இந்த அரிசியை புள்ளிய சாப்பிட்டு 3 நாளா வாந்தி எடுத்து இருக்குது. கிட்டத்தட்ட 1 மாசமா வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடுங்க. நல்ல அரிசியை பாருங்க சார். இந்த அரிசி என்ன மையம் பூத்து போய் ஓடி ஓட திங்காது சார். இந்த அரிசி இந்த புள்ளிய தந்தா இந்த 3 நாள் புள்ளிய இந்த புள்ளியில பாத்தீங்க எல்லாம் வாந்தி எடுத்துருக்கு 3 நாளா. இந்த புள்ளியோளுக்கு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா யார் பொறுப்பெடுத்துக்கிறது? இந்த சத்துணவு அமைப்பாளர் பீவுலான்னு ஒரு பாப்பா வந்து பேசுது. நீங்க கவர்மெண்ட்ல குடுக்கறதானே குடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. இது என்ன கதை? இதுதான் திராவிட மாடலா? இது என்ன கதை? இது மாதிரி பண்ணா என்ன அர்த்தம்? இது யார் கேக்குறது? நல்லா பாத்தீங்க பள்ளிக்கூடத்தை பாத்தீங்களா? காட்டுச்சேரி கிராமத்துல உள்ள பள்ளிக்கூடம் இங்க பாருங்க சார். இப்பதான் பள்ளிக்கூடம் கட்டுறாங்க பாருங்க. காட்டுச்சேரி கிராமத்துல உள்ள பள்ளிக்கூடம். சாப்பாடுலாம் இப்படி இருக்கு. சாப்பாட்டுல புழு. இதுதான் சூழ்நிலை. சமாதி கட்டுறதுக்கு காசு இருக்குது, பேனா சிலை வைக்கிறதுக்கு காசு இருக்குது, ஊரை டாஸ்மாக் திறக்க காசு இருக்குது, அமைச்சர் பெருமக்கள்லாம் 5-6 கார் போட்டு போகிறதுக்கு காசு இருக்குது. படிக்கிற பள்ளிக்கூடத்து குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற அரிசி கொஞ்சம் தரமாக கொடுக்க வழி இல்லை. அந்த ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியை கூட இங்கே கொண்டு ஒழுங்காக கொடுக்கறதுக்கு வழி இல்லை. ரேஷன் அரிசி தேவைப்படாத பல பேர் ரேஷன் அரிசியை வாங்கி வச்சுக்கிறதா, ரேஷன் அரிசி வாங்கி விற்பனை பண்ணுறேன், கடத்தல் நடக்குது. இதய அறுவை சிகிச்சைக்கு 7 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது. உங்களால் முடிந்தால் உதவுங்கள். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நபர். அப்படி தேவைக்கு அதிகமாக பொருளை ஒரு பக்கம் வாரி இறக்குது அரசாங்கம். அந்த ரேஷன் அரிசி ஏற்றி இறக்குறதுல கோடிக்கணக்கில் நட்டம்ன்றாங்க. ஆனால் படிக்கிற பிள்ளைங்க, பால்வாடி போகிற பிள்ளைங்க, சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாடை இப்படி கொடுக்குறான் பாருங்க. இந்த வீடியோ மாதிரியான வீடியோக்கள் பல வீடியோ இணையத்தில் வந்துருச்சு. அரசாங்கம் திருந்தின பாடல்ல. இதெல்லாம் ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? நம்மளை அரசு பள்ளியில் படிக்காதீங்க, கஞ்சிக்கு வக்கத்த பய மக்களாக நீங்கள் எங்கடா வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்கிறத அரசாங்கம் நேரடியாக கேட்க முடியாது, இன்டெரக்டாக கேட்குது. உனக்கெல்லாம் இன்னும் சோறு போடணுமா இலவசமானாங்க, வீட்டிலேருந்து கொண்டு வர மாட்டியா அப்படின்னு அரசாங்கம் கேட்குது. நேரடியாக கேட்காம மறைமுகமாக கேட்குது. இதுதான் சூழ்நிலை. இதில் என்ன சொல்கிறாங்க? காலை உணவு தந்த முதலமைச்சர். கொடுக்குற உணவை ஒழுங்காக கொடுத்தா காலை உணவு தேவையில்லை, ஒருவேளை உணவு உருப்படியாக கொடுங்க. இதுதான் நம்ம கேட்குற கேள்வி. நாட்டு மக்கள் பல பேர் நினச்சிக்கிறாங்க எங்கள் அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது, பள்ளிக்கூடம் குழந்தைக்கு போயிட்டு வர்றவங்களாம் ரொம்ப கரெக்டாக போயிட்டு வர்றாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. கரெக்டாக எல்லாமே ரெடியாக இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. இங்கே சிக்கலே என்னென்னா, பள்ளிக்கூடத்தில் மதிய உணவே இந்த லட்சணத்தில் இருக்குது. பாடம் நடத்துகிற ஆசிரியர் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கிடுங்க. இதை தட்டி கேட்டு எந்த ஆசிரியரும் போராடலை. ஆசிரியர் பெருமக்கள் அண்மையில் எதுக்கு போடுறான்னு தெரியுமில்ல? சலுகை, போனஸு, இலவசம், மானியம், இந்த 4 விஷயத்தில் ஒன்றுக்கு தான் போராடுவாங்க. சலுகை, போனஸு, இலவசம், மானியம். அரசு ஊழியர்கள் போராடுறது இந்த 4 விஷயத்துக்காக தான். அதுலேயும் குறிப்பாக ஆசிரியர் பெருமக்கள் போராடுறது இந்த 4 விஷயத்துக்காக தான். என்னைக்காவது ஒரு ஆசிரியர் என்னுடைய பள்ளிக்கூட கட்டடம் இப்படி இடிஞ்சு மழை ஒழுகுது, இந்த கட்டிடத்தை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு போராடிருக்காங்களா? பள்ளிக்கூட சுவர் சுற்றுச்சோறு கட்டி கொடுங்கன்னு போராடிருக்காங்களா? பள்ளிக்கூடத்துக்கு சுண்ணாம்பு அடிச்சு கொடுங்கன்னு போராடிருக்காங்களா? பள்ளிக்கூடத்துக்கு மேசை இதெல்லாம் இல்லை போராடிருக்காங்களா? சாலை ஓரத்தில் உட்காந்து தர்ணா பண்ணுறேன், மக்கள்லாம் பொதுமக்கள், உங்கள் ஊர் மக்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்க வர பெற்றவங்களாவது பிள்ளைங்களாவது இதாக கொடுங்க, உண்டியல் ஏந்தி மடி ஏந்தி பிச்சை ஏந்தியாவது நான் வந்து பள்ளிக்கூடத்தை சரி பண்ணிடுறேன்னு தலைமையாசிரியர் இன்றைக்கா கேட்டிருக்காரா? இந்த நாட்டை ஆளுகிற முதலமைச்சரே பெருந்தலைவர் காமராஜரே மடியேந்தி பிச்சை கேட்டாவது மதியம் கொடுக்குறேன்னு சொன்னார். அவ்வளோ மகத்தான தலைவர் வாழ்ந்த நாட்டில் தலைமை ஆசிரியருக்கு சம்பளம் எவ்வளோ இன்றைக்கி? எம்எல்ஏ சம்பளத்தை விட அதிகம். எம்எல்ஏ சம்பளத்தை விட தலைமை ஆசிரியர் சம்பளம் அதிகம் தானே. ஆனால் எந்த அரசு பள்ளி 100% கரெக்டாக அட்டண்டன்ஸில் இருக்குது, 100% ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவு கட்டுக்கோப்பாக நான் ஸ்டூடெண்ட்ஸை வச்சுருக்கிறேன், அவ்வளோ கட்டுக்கோப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருக்கேன், கல்வித்துறை அதிகாரிகள்கிட்ட போராடி சண்டையிட்டு என்னுடைய பள்ளிக்கூடத்தை நான் லெவல் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிற மாதிரி ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தை தமிழ்நாட்டில் காமிங்க இருக்குதா? இது பொத்தாம் பொதுவான கருத்தாக நான் சொல்லலைங்க, நிதர்சனமான கருத்து சொல்கிறேன். உங்கள் ஊரில் இருக்க பக்கத்தில் இருக்க பள்ளிக்கூடத்தில் போய், ஒரு அரசு பள்ளியில் போய், அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல்லையும் போய் 2 பேரோட கட்டமைப்பு ஒன்றா இருக்குதான்னு பாருங்கள். அது எப்படிங்க 8 கோடி மக்கள் கட்டுற வரிப்பணத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் சரியாக நடத்த முடியலை? அதுக்கு தனி கலெக்டரு, அதுக்கு தனி தாசில்தார், அதுக்கு தனியாக தலைமை ஆசிரியர், தனியாக எத்தனை ஆசிரியர் பெருமக்கள், இவ்வளோ பேருக்கு சம்பளம்,
இவ்வளோ வசதிகள் பண்ணி கொடுத்து தனியாக துறை வாரிய அமைச்சர் வேறு, இலாக்காவில் பணம் ஒதுக்கி இவ்வளோ வேலைகள் நடந்தோம், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் சரியாக நடத்த முடியல. ஒரே ஒரு தனி முதலாளி, அந்த ஊரில் இருக்கிற முதலாளி தான், அவ்வளோதான் வசதி இருக்கும் அவருக்கு. அவர் அந்த ஊரில் இருக்க பள்ளிக்கூடத்தை அவரை சிறப்பாக நடத்திட முடியுது. எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கரெக்டாக கொடுத்துட முடியுது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டீச்சர்ஸ் போட்டுற முடியுது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பெஷல் கோச்சிங்கும் டீச்சர் போட்டுற முடியுது. ஸ்கூல் முடிஞ்சோன்னா ஈவினிங் டியூஷன் நடத்திட முடியுது. உள்ள விளையாட்டுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சிட முடியுது. இங்கே விளையாட்டுத்துறை தனி அமைச்சரே இருக்கிறாங்க, ஆனால் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சேர்ந்ததில்லை. இதுதான் அரசு பள்ளியோட நிலைமை. அரசு பள்ளியில் கொண்டு போய் படிக்க வைங்க பிள்ளைங்கள, நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் பள்ளி எப்படி இருக்குது? அதுக்கப்புறம் அவங்க விருப்பம், இங்கே நாடு சரியாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது, திமுகவுக்கு எல்லோரும் விரோதமாக பேசுகிறாங்க, அண்ணா வழி ஆட்சி, பெரியார் வழி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் முட்டு கொடுக்குதில்ல. இந்த முட்டு கொடுக்குற முட்டா புண்ணாக்குகை எவனோ அவன் பிள்ளைகளை அரசு பள்ளியில் படிக்க வைக்கலைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்க பூரா சொத்து நிறையா வச்சுருக்கிறாங்க, வச்சு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறான். சும்மா இன்டர்நெட்டில் நம்மளை ஏமாற்றி விட்டுறாங்க. நிஜத்தில் அரசு பள்ளியில் படிக்க வச்சு தன் பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிற யாருமே இன்டர்நெட்டுக்கு வரல, யாருமே ட்விட்டரில் வந்து கம்பு சுற்றலை, யாருமே யூடியூப்பில் வந்து வீடியோக்கள் பேசி நம்ம யாருமே யூடியூப்பில் வீடியோ பேசி போட்டு திமுக ஆதரிங்கன்னு சொல்லலை. இதில் எல்லாம் பப்ளிசிட்டியாக இருக்கிற பயில்கை எவனும் ஏழையாகவும் இல்லை. இதான் இங்கே உண்மை. திமுகவுக்கு முட்டு கொடுக்குற பல பேர் தன் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்த்துருக்கிறேன், இந்த ஆண்டு சேர்த்துருக்கிறேன், அட்மிஷன் போட்டிருக்கிறேன், அட்மிஷன் ஃபார்ம் இதுதான், என் பிள்ளை எத்தனை ஸ்கூலில் படிக்குது, இதுதான் அவனோட அட்மிட் கார்டுன்னு காமிக்கட்டும். நாம் திமுக நம்புவோம். தயாராக இருக்காங்களா? இருந்தாங்கன்னா திமுக நம்புவோம். எனக்கு தெரிஞ்சு இப்படி யாரும் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச திமுகவில் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கவங்களுடைய குழந்தை அரசு பள்ளியில் படிக்குது அப்படின்னா எந்த ஊர் பள்ளிக்கூடத்தில் படிக்குது, அந்த பள்ளிக்கூடத்தின் பெயர் என்ன, எத்தனாம் கிளாஸ் படிக்கிறாங்க அப்படின்றதையும் கமெண்டில் போடுங்க. நண்பர்களை யாராவது பார்த்து தெரிந்து உண்மையிலே திமுக நல்லவங்க அப்படின்னு நம்பலாம். நன்றி. உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசில். அதுக்குன்னே இருக்குது நம்மளோட நாம் மீடியா. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உடனே உங்களோட பிஸ்னஸை விளம்பரப்படுத்துங்க.